இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணை பணம் ரூபாய் 2000 எப்போது வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்பது குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இதற்கான பெனிஃபிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், இது சம்மந்தமாக அதிகாரிகள் ஃபோன் நம்பரை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் அது சொல்கிறது எப்படி என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது வந்த புதிய தகவலின்படி பிஎம் கிசான் திட்டத்தில் 21வது தவணை பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2000 செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை பெறுவதற்கு 3 விஷயங்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். மூன்றாவதாக உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக மேப் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பெனிஃபிட் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும், இது சம்மந்தமான அதிகாரிகள் கான்டாக்ட் நம்பரை எடுக்கிறதுக்கான ஆப்ஷனை புதுசாக எனேபிள் பண்ணிருக்காங்க. அது எப்படி எடுக்கிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பிஎம் கிசான் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே pmkisan.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா 20வது தவணை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வெளியாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா பெனிஃபிட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷனும் சர்ச் யுவர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட பிளாக் நேம் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ப்ராசஸிங் கிளிக் பண்ணுங்கள். ப்ராசஸிங் ஆன பிறகு சீரியல் நம்பர், ஃபார்மருடைய நேம், ஜெண்டர் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இதில் உங்களோட நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆல்ஃபபெட் ஆர்டரில் தான் இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் நேம் இல்லை நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். இந்த பெனிஃபிட் லிஸ்ட்டில் இப்போ உங்களோட நேம் கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களுக்கான தவணை தொகை ரூபாய் 2000 கிடைக்கும். அடுத்ததாக பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு புதுசாக ஒரு ஆப்ஷன் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் அந்த அதிகாரிகள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இதில் சர்ச் யுவர் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிஓசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸ்டேட் நோடல் கான்டாக்ட் சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நோடல், சர்ச் டிஸ்ட்ரிக்ட் நோடல் 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா சீரியல் நம்பர், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், நேம், டெஸ்டினேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இல்லை டெபிட்டிக் டைரக்டருடைய நம்பரும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பணம் பெறுவது சம்மந்தமான ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.